அஷ்ட சாம்ராட் 18 கிரகங்கள். அந்த 18 கிரகங்கள்லேயும் உயிரினங்கள் இருக்கிற அந்த மகாவதார் பாபாஜியை வந்து தரிசிச்சுட்டு போகிற ஜாம்பவான்கள். அவங்களும் மகாவதார் பாபாஜி போல அடைஞ்ச நிலைக்கு பாபாஜி அவங்கள அந்த பயணத்தில் ஹெல்ப் பண்ணி பாபாஜிக்கு ஈக்குவலாக இருக்கிற பீயிங்ஸும் அவர் கூட இருக்கிறாங்க. அது வந்து என்னோடய கிரியாவில் இன்றைக்கி அதை வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இது நான் ஃபுல்லாக இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஜாயின்னு ஒரு பட்டன் இருக்குது. அதில் நம்ம ஃப்ரீ யோகா டெக்னிக்கு சிலது போட்டிருக்கோம். அண்ட் நிறைய இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் இருக்குது, என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றவங்க அந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை நீங்கள் வந்து அந்த ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் மேலோட்டமாக இந்த இன்ஃபர்மேஷனை குயிக்காக நான் வந்து இதை கிறிஸ்பாக சொல்கிறேன். மகாவதார் பாபாஜி வந்து எப்போயுமே அவருடைய தமிழ்நாட்டில் நாகராஜா இருந்த ஒரு மனிதன்தான். அவருடைய பிறவி வந்து அந்த ஒரு ஞானம் அடையணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் மூலிமா அவர் அந்தந்த ரேஞ்சுக்கு போய் அப்போது அந்த அட்டைன்மெண்ட் அவரால் அடைய முடிஞ்சதே கிரியாயோகனால தான். இதனால தான் அந்த கிரியாயோகத்தை அவர் எல்லாருக்கும் அருளுறார், எல்லோரும் அதை செய்யுங்க அப்படின்றார். ஒரு கதை சொல்லணும்னா, ஒரு சில பீயிங்ஸ் இருக்காங்க, அந்த ஒரு பீயிங்ஸ்லாம் வந்து இன்ஆக்சசிபிள், அவங்கக்கிட்டலாம் நம்மளால் தொடர்பே வச்சுக்க முடியாது. அந்த பீயிங்ஸ் எல்லாம் வந்து ஒரு சுப்ரீம் பவர்ஃபுல். அவங்க ஒரு செகண்டில் நினச்சாங்கன்னா பூமியில் இருக்கிற இப்போ இருக்கிற எத்தனை கரப்ஷனு இது எல்லாத்தையும் வந்து ஒரு செகண்டில் ஸ்மாஷ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த டெக்னாலஜிலாம் வந்து இந்த இருக்கிற பூமி வாசகர்கள் நம்ம எர்த்தில் இருக்கிற பீயிங்ஸ்லாம் தெரியாது. அப்பேற்பட்ட ஒரு ஹையஸ்ட் ஃபார்மாக இருக்கிற பீப்புளே அவங்களும் வந்து எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் பீயிங்ஸ் தான். அப்பேற்பட்டவங்களே மகாவதார் பாபாஜி கிட்ட வணங்கி கால் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க. இதெல்லாம் ஏன் எதுக்கு அப்படின்னா, மகாவதார் பாபாஜி வந்து வெறுமனே ஒரு கிரகத்துக்கு சேர்ந்தவர் மட்டும் நம்ம சொல்ல முடியாது. இங்கே பிறவி எடுத்தவர் தான். இங்கேருந்து அவருடைய ரேஞ்ச் எங்கே வரைக்கும் போயிருக்கு அப்படின்றது நம்ம வந்து அது எல்லைக்கு லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் தாண்டி போயிட்டார். ஸோ எர்த்துக்கு சம்மந்திச்சு ஒரு யோகி ஒரு சரீரத்தை விட்டு ஒன்றுமே இல்லை. இப்போ நானே வந்து ஒரு கிரியாவில் இவ்வளோ விஷயங்கள் 14 வருஷமாக செஞ்சு இவ்வளோ ப்ராக்டிஸை நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, அவங்க அந்த மாதிரி நபர்கள், அந்த மாதிரி பீயிங்ஸு எத்தனை பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்டில் இருந்து எத்தனை விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு எவ்வளோ தெரியுதுன்னா, அவங்க அப்போ என்ன எல்லாத்தையும் கரைச்சிருப்பாங்க லைஃப்பில்.